நாம் இது நல்லது, இது மகிழ்ச்சி, இது இன்பம், இங்கேருந்து ஊற்றிட்டு அங்கே போகும், அங்கேருந்து ஊற்றிட்டு இங்கே வரும். அதனால நம்ம பயன்படுத்துறது இல்லை. அப்படி வீணாக்குகிறோங்கிற நாய் பெற்ற தேங்காயை போல நாம் பெற்ற உடலை நாம் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்று பேசுகிறார். நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா மணிவாசனுடைய திருவாசகத்தில் எவ்வளவு ஆகவ உண்மைகள், சித்தாந்த உண்மைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளும். அவற்றையெல்லாம் புரிந்து கொண்டால் இந்த உடம்பினுடைய மகத்துவம், இந்த உடம்பு சாதாரண பொருள் அல்ல, மிக 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 அரிய பொருள். முன்னோர்கள் உணர்ந்தார்கள், அரிது மனிதராய் பிறத்தல் அரிது. மனுஷனா பிறக்கிறவங்க அவருக்கு எளிதல்ல, அதெல்லாம் இல்லாம பிறக்கணும், அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி பூர்ண பொருள் இல்லாம பிறந்தாலும் இந்த மாதிரி திருவாசக கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும், அது எவ்வளவு பெரிய அரிய விஷயம். இதெல்லாம் உயிருடைய முன்னேற்றத்திற்காக. இதெல்லாம் எனக்கு தெரியாமல் நாய் பெற்ற தெங்கம்பழம் எப்படி அந்த நாயினால் பயன்படுத்தப்படாமல் அது வீழாக்கப்படுகிறதோ அதுபோல மனிதர்கள் தாம் பெற்ற மனித உடலின் அருமையை தெரிந்து கொள்ளாமல் அந்த உடலை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அப்படித்தான் நானும் இருந்தேன் என்று அவர் பேசுகிறார். ஆனாலும் பெருமான் என்ன செய்யலாம்? நாய் போல கிடந்த இவரிடத்துல தாய் போல கருணை செய்யலாம். தாய்க்கு என்ன சிறப்பு? எல்லாம் தாய்னா பெண்ணு தான். ஆனால் பெண்ணுக்கெல்லாம் அந்த கருணை கிடையாது. பெண்ணு எப்பொழுது தாயாக உயர்கிறாளோ அப்பொழுதுதான் அவளுக்கு இந்த கருணை தன்மை தெரியும். அப்ப எப்படி இருக்கும்? தான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தான் பெற்ற குழந்தை நல்லா இருக்கும், அதுதானே கருணை. அவ இறைவன் தாய் போல இருக்கிறான். இறைவன் தான் இந்த உலகத்துல நமக்கு மனித உடம்பு கொடுத்து நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். அவன் என்ன செய்யறான்? தாய் போல இந்த மானிட பிரிவில் இருக்கக்கூடிய உயிர் பக்குவம் பெறாவிட்டாலும் பரவாயில்ல, இது மேல கொண்டு வந்தோம்னா அந்த கருணை உள்ளத்தோடு வருகிறான். அதுதான் மாணிக்க வாசகர் தாயுற்று. தாய் என்ற சொல்லுக்கு தாய்மை தன்மை உடையவள் என்று. உலகத்தில் சில பேர் குழந்தை பெற்றுக்குவாங்க, ஆனால் தாய்மை தன்மை இருக்காது. அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கிறோம். தாய்மை தன்மை இல்லாத தாயர்களை இந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மணிவாசகர் காலத்தெல்லாம் அப்படி கிடையாது. அதான் சொல்ல, தாயுற்று வந்து என்னை ஆண்டு கொண்ட தன்கருணை தேயுற்ற செல்வர்க்கேங்கிற தேயு அப்படிங்கிற இது ஒரு அருமையான சொல்லு. இது எங்கிருந்து வந்து தீ தீ எப்படி இருக்கும்? வெளிச்சமா ஒளிமயமா இருக்கு இல்லையா? அதிலிருந்து தேயு. இதைத்தான் வடமொழிக்காரன் என்ன தேஜஸ்ன்னு மாற்றிக்கிட்டோம். நான் முட்டாள்தனமா மொழி ஆராய்ச்சி இல்லாத காரணத்தில் தேஜஸ் தான் தேயுன்னு நம்மகிட்ட வந்தது. நாம நம்மை கீழ்ப்படுத்தி கொண்டு இப்படிதான் தமிழர்கள் வீழுகிறார்கள். எனவே தேயுற்ற செல்வம், ஒளி மயமான செல்வம். இது பணம் அல்ல. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது மட்டுமல்ல, ஒரு பிரதமர் ஒரு நாள் அறிவிப்பார் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது. இங்கே எவ்வளவு சேர்த்து என்ன பண்ணும்? ஒரே நாளில் எல்லாம் மதிப்பிடல். அந்த செல்வத்தை பற்றி எல்லாம் இவர் பேசல. என்ன செல்வம்? தேயுற்ற செல்வம், ஞான செல்வம். அந்த ஞான செல்வத்தை உடைய பெருமானுக்கே சென்றுந்தாய் கோத்தும்பி என்று அந்த தும்பியை ஆற்றுப்படுத்துகிறார். அதை எடுத்து தொடர்ந்து 11வது பாட்டுல வன்னெஞ்ச கல்வன் மனவலியன் என்னாரே கல் நெஞ்சு உருக்கி கருணையினார் ஆண்டு கொண்ட அன்னம் கிடைக்கும் அணிதில்லை அம்பலவல் பொன்னம் கடலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பெருமான் எவ்வளவு கருணை உடையவன் என்பதை இந்த இடத்தில் சொல்லுகிறார். தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்லுகிறார். மணிவாசகர் சொல்லுகிறார், நான் நல்லவன் இல்லை, மண்ணெஞ்சன். அது மட்டுமல்ல, மனவலியன். எது நடந்தாலும், எவ்வளவு இழப்பு, எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை ஒரு பொருட்டாக கருதாமல்
சிந்திக்காமல் அதற்கு எது காரணம், நானே காரணம் என்ற உண்மையெல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வன்னெஞ்ச கல்வனாக நான் இருக்கிறேன் என்று தன்னை